ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு நாளில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான சந்தோஷங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு திருப்பு முனை அமைய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவக்கூடியதாக இருக்கும். அந்த திருப்பு முனை முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு வருட காலமாகவே குரு உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தார். ராகுவும் சேர்ந்து இருந்த காரணத்தால் பெரிய நம்பிக்கை துரோகத்தை ரிஷப ராசிக்காரங்க அனுபவிச்சு இருப்பீங்க. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலுமே உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத சின்ன விதத்துலையாச்சும் ஆட்டம் கண்டிருக்கும். சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க கால புருஷ தத்துவத்தின்படி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறவங்க சந்திரனை பெரிய அதிபதியாக கொண்ட நீங்கள் ஒரு நாள் கண் கலங்கி இருப்பீங்க. ஒரு நாள் இரவு முழுவதுமே அழுதும் இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப ஏமாற்றம் உங்களை மனதளவில் பெரிய கஷ்டத்தை கொடுத்து இருக்கும். 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுறது ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் 10 பேர் நீங்கள் சமாளித்து விட்டு அந்த ஒருத்தவங்க மூலிமா அவங்களுக்காக நீங்கள் வாழுவீங்க. அவங்க மூலிமா வரக்கூடிய வழி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதையுமே அனுசரித்து, எதையுமே யோசித்து, மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படி வாழுறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கொஷின் மார்க்காக கொடுத்திருக்கும். 11இல் ராகு இருக்காரு, லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது இருக்காரு. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தசா புத்தியாக இருக்கட்டும், உங்களுக்கு சுய ஜாதகம் எப்படி வேணால் இருக்கட்டுமே, ஒரு பாசிட்டிவிட்டின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனை பார்த்திங்கன்னா அதிபதியாக கொண்டவங்க. மிருகசிரிஷம் 1, 2 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை அடக்கி இருக்கீங்க. இப்போ ஒரு 100% அன்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10% அன்பு கிடைக்காதா? நீங்கள் 200% உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து 1% உண்மையாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு 10 வாட்டி நம்ம ஃபோன் பண்ணுறோம், ஒரு வாட்டி நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்களா? ஒரு 25 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்மளை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க வேலை செய்யாமலே நல்ல பேர் வாங்குகிறாங்க. நம்ம வேலை செஞ்சோம் கெட்ட பேர் வாங்குகிறோம். நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நமக்கு குழந்தை இல்லை, நம்ம யாரோட வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கு திருமணம் ஆகலை, என்ன தான் பிரச்சனை, எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துடுமா இல்லை மாறுமா, என் வாழ்க்கையில் ஏதாச்சும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பரிகாரம் செய்யணும், என்ன ஹோமம் செய்யணும், என்ன விதமான முடிவுகள் செய்யணும். இன்னும் ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ராசி மாற்றிடலாம் அப்படின்னு கூட டவுட் இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர் அன்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி வந்த அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் பார்த்திங்கன்னா முனியவர்களாக இருக்கட்டும், ரிஷியர்களாக இருக்கட்டும், ஆழ்வர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக கூட இருக்கட்டும், அவங்களுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கோவில்
போயிடுவாங்க, நல்லது நடக்கும். அதுவும் பர்ட்டிகுலராக இந்த கோவில் போங்க, ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கோவிலை எடுத்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது நிறைய இந்த கோவிலுக்கு போயிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி தான் அந்த விஷயத்தை ஒவ்வொரு ரிஷப ராசி அன்பர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நீங்கள் முதல் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த கோவில் நீங்கள் எப்போ வணங்கணும், எப்படி வணங்கணும், எப்போ வணங்கணும், அதே நேரத்தில் எப்படி உங்களுடைய பயங்களை நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் ரிஷபராசிக்காரங்க மாதத்தில் ஒரு டைம் கூட போவாங்க. இதில் ஒரு சில பேருக்கு 100% நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு 50% நல்லது நடக்கும். ஆனால் ரிஷப ராசியில் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரிஷப ராசியில் முன்னேற துடிப்பாங்க. ரிஷப ராசியில் நன்மைகள் நடக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில். முதல்ல ரிஷப ராசியில் குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம், அதே மாதிரி குழந்தை பிரச்சனை, உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, இல்லை ரிஷப ராசி நீங்கள் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை சொல்கிறீங்க யாராக இருந்தாலும் திருப்பதி போனால், திருப்பதி அப்படிங்கிறது 2 விதமாக வணங்கலாம். முதல் விதி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள அலமேலு மங்கை தாயாரை முதல்ல வணங்குங்க. இவங்களை வணங்கிட்டு தான் மேலே பெருமாளை பார்க்கணும். நடந்து போகலாம், பஸ்லேயும் போகலாம். இது விதிவிலக்கு கிடையாது. இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தசா புத்தி வேணால் நடக்கட்டும், சுய ஜாதகம் எப்படி இருந்தாலுமே உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக சந்திரன் ரிஷபத்தில் இருப்பார். அப்போது அது சுப வளர்ப்பிறை சந்திரன். அப்போது சுப வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருப்பதி பெருமாளை பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் மட்டும்தான், அதாவது சாயந்தரம் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளர்ப்பிறை தினங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது அமாவாசை அன்னைக்கு போகக்கூடாது, பிரதமை அன்னைக்கும் போகக்கூடாது. அமாவாசையில் இருந்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா பிறை தென்படும். அந்த நாளில் இருந்து பௌர்ணமிக்கு உள்ளன்னு பார்த்திங்கன்னா 11 நாளில், அந்த 11 நாட்கள் நீங்கள் என்றைக்கு வேணால் ஈவினிங் டைமில் 6 மணிக்கு மேலே போகலாம். இது ரொம்ப ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் போக முடியும் இந்த டைமுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வளர்ப்பிறை திங்களில் போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும். இல்லை நீங்கள் டைம் சொல்லுங்கள், நான் கரெக்ட் டைமுக்கு போகிறேன் அப்படின்னா, திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே சந்திர ஹோரை, வளர்ப்பிறை சந்திர ஹோரையில் போயிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு நீங்கள் ரிட்டன் வரும்போது
பெருமாள் கூடவே வராருன்னு அர்த்தம். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாச்சும் வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெருமாள் குபேரர் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருந்து மேலன்னு நடந்து போங்க. உங்களுக்கு எந்த விதமான கர்மா இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் நடந்து போகும்போதே கர்மா குறையும். இல்லை நீங்கள் வெளி ஸ்டேட்டில் இருக்கீங்க, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, என்னால் அந்த நேரத்துக்கு போக முடியுமோ முடியாதோ, சப்போஸ் நான் உள்ளே போகிறேன், என்னை அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் விடுறாங்க அப்படின்னா இந்த வளர்பிறை நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டு பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். எப்படி வழிபடணும்? திருப்பதியில் ஒரு செகண்டு பெருமாளை பார்க்குறதே பெரிய விஷயம். வேண்டுதலை எப்படி பண்ணுறது? திருப்பதி கோபுரத்தை நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்களோ, கோவில் கோபுரத்தை எங்கே இருந்து பார்க்குறீங்களோ அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு புண்ணியம். அந்த கோபுரத்தை வடக்கு அப்படி இல்லைனா கிழக்கு திசையில் இருந்து நீங்கள் பார்க்கணும். கோபுரம் உங்களுக்கு மேற்கு திசையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரிஷப ராசி மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்கி முதல் வேண்டுதல் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வேண்டுங்க. 2வது வேண்டுதல், இந்த வேண்டுதல் நிறைவேறிட்டா நான் திருப்பதிக்கு ஏதாச்சும் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், திருப்பதிக்கு திருப்பியும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதலும் வைங்க. வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேண்டுதல் முடிஞ்சு நீங்கள் திருப்பதி வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். திருப்பதியில் திருமணம் செஞ்ச ரிஷப ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நியாயமாக ரிஷபராசி அன்பர்களே எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பெயர் வெளியிடாத சில அரசியல்வாதிகள், அரசாங்க துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பெருமாளுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க காலையில் முழிக்கிறதே பெருமாள் முகத்தில் முழிக்கிறாங்க. இன்னுமே சொல்லப்போனால் ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கையில் பெருமாளுடைய பெயரை மறைமுகமாக வம்சாவழியாக வச்சுட்டு வராங்க. ரிஷப ராசிக்கு எனக்கு தெரிந்து ஒரு குடும்பத்தில் வரிசையாக அந்த 4 தலைமுறையிலுமே ரிஷப ராசியில் ஒருத்தவங்களாவது இருக்காங்க. காரணம் பெருமாள் மீது இருக்கிற பற்றுனால தான் இதை மாதிரி நடக்குது. மேய்ச்சிலிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆத்மார்த்தமாக ஒரு கோரிக்கையோடு சென்று வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் 2வது முறை போகும்போது நீங்கள் அடிமையாக தான் உங்கள் மனசு சந்தோஷப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.